ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி 2026க்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டெட் கால்ஃபேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மே மாதம் வந்து கால்ஃபேர் வந்து இருக்குது. அடுத்ததாக செகண்ட் டைமாக வந்து அக்டோபர் மாதம் வந்து கால்ஃபேர் வந்து இருக்குது. இதில் எது வந்து ஸ்பெஷல் டெட்டு இல்லை ரெண்டுமே வந்து எப்படி அப்படிங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஆனால் இந்த டெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி படிக்கிறது, என்ன சிலபஸ், எந்தெந்த புத்தகங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ கவனமாக வந்து கேளுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, புதுசாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இப்போ வந்து நமக்கு டெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 2. இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதாவது 1லேருந்து 5th வரைக்கும் உள்ள ஸ்கூலில் டீச்சர், சரியா? பேப்பர் 1. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு 6th மேலே உள்ள ஸ்கூலில் டீச்சராக வந்து இருப்போம். அதாவது யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து எஸ்ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த யூஜிடிஆர்பி இந்த டைம் வந்து கால்ஃபர் வந்து இருக்குது, ஆனால் எஸ்ஜிடி வந்து இந்த டைம் வந்து கால்ஃபர் வந்து இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா படிக்காமல் வந்து இருக்காதீங்க, சரியா? சொல்லாமல் கூட நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம். சரி, இப்போ இந்த பேப்பர் 1 இருக்கு இல்லையா, பேப்பர் 1க்கு ஃபஸ்ட்டு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ பேப்பர் 1 அடுத்து பேப்பர் 2 இந்த ரெண்டுக்குமே சிலபஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேப்பர் 1ஆக இருக்கட்டும் பேப்பர் 2ஆக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதான் வந்து மெத்தட், சரியா? எத்தனை கேள்வி கேட்பாங்க? 150 கேள்விகள் வந்து கேட்பாங்க. பேப்பர் 1க்கு ஒரு மாதிரி வந்து இருக்கும், மெத்தட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பேப்பர் 2க்கு மெத்தட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதாவது சேமாக தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பேப்பர் 1க்கு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5 பார்ட்டாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். 5 பார்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன், சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடஜாலஜி, அதாவது சைக்காலஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம், சரியா? சைக்காலஜிலேருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 30 கேள்வி வந்து கேட்பாங்க. எத்தனை கேள்வி? 30 கேள்வி வந்து கேட்பாங்க. அடுத்ததாக லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, அதாவது லாங்குவேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ், லாங்குவேஜ் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ், சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு, இவிஎஸ். டோட்டலாக எத்தனை இருக்குது? 5 கேட்டகரியாக வந்து பிடிச்சிருக்காங்களா? இந்த 5 கேட்டகரியிலேருந்தும் ஒரு கேட்டகரிக்கு 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ 5 கேட்டகரிக்கு 150 வினாக்கள் வந்து இருக்கும். இப்போ இந்த 150 வினாக்கள் எங்கேருந்து கேட்பாங்க? இது வந்து பேப்பர் 1க்குரிய சிலபஸ், சரியா? இந்த 150 வினாக்கள் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னா நமக்கு பள்ளி பாடப்புத்தகம், அதாவது பேப்பர் 1னா 1ஆம் வகுப்புலேருந்து, சார் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொஞ்சமாவது வந்து படிச்சுக்கணும், நல்லா வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு, நான் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் தான் நான் வந்து பாடம் எடுக்க போகிறேன், எனக்கு நான் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதாவது நம்மளுக்கு வந்து பேஸ் என்ன அப்படின்னா 1லேருந்து 8th வரைக்கும் வந்து பேஸு, 9th 10th எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும், சரியா? அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த டெட்டில் வந்து குவாலிஃபை ஆக முடியும். சரி, டெட்டு குவாலிஃபை மார்க் எவ்வளோ? இப்போ 150 கேள்விகள் வந்து கேட்குறாங்க, அதில் எவ்வளோ கொஷின் வந்து போட்டால் நீங்கள் வந்து எலிஜிபிள், அதாவது நீங்கள் வந்து பாஸ், அதாவது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு பாஸ் அப்படிங்கிறது. எத்தனை கேள்விகள் வந்து போடணும் அப்படின்னா 82 கேள்விகள் வந்து போடணும். எத்தனை கேள்விகள் போடணும்? இந்த 150லேருந்து 82 கேள்விகள் வந்து போடணும். அதாவது 82 மார்க் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். 82னா கரெக்டாக 82 நிற்கக்கூடாது, 82க்கு மேலே வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், சரியா? 82 ஈஸியாக வந்து எடுக்கலாம். அதுக்கு நம்ம பள்ளி பாடப்புத்தகங்களை நல்லா வந்து படிச்சுட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய வினாக்கள் வந்து நிறையா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஸ்கோர் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா
சேர்த்து, அதாவது எஸ்ஜிடிக்கும் டிஆர்பிக்கும் சேர்த்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சிடணும். அதாவது நீங்கள் இப்போ பேப்பர் 1க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெயின்ஸுக்கும் சேர்த்து இப்போவே வந்து படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப பேப்பர் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் எஸ்ஜிடியோ இல்லைனா யூஜிடிஆர்பியோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. முக்கியமாக பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான், சேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடிக்கு வரும். சரியா? ஆனால் பேப்பர் 2க்கு வந்து அப்படி வந்து கிடையாது. பேப்பர் 2க்கு வேற மெத்தட் வந்து இருக்கு, நான் அதை வந்து சொல்கிறேன். சரியா? அது ஒரு மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதுறப்ப அங்கே வேறு மெத்தடில் வந்து இருக்கும். அப்போ பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், படிக்கிறதும் அதிகமாக வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதுக்குரிய சம்பளமும் அதுக்குரிய சம்பளமும் 2 வித்தியாசம். சரியா? இதுக்குரிய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 30,000. அதாவது நீங்கள் பெர்மனெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஜிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சம்பளம் 28லேருந்து 30,000 வந்து கிடைக்கும். ஆனால் இதுவே பேப்பர் 2ல் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் இருக்குது அப்படின்னா அதுதான் பேப்பர் 2. இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது நம்ம டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். சரியா? இதுவே பேப்பர் 2ல் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வந்து 55,000 வந்து சம்பளம் வந்து முதல் மாத சம்பளமாகவே வந்து கிடைக்கும். அதனால தான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரி, இப்போ நம்ம எல்லா சிலபஸையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் 1க்குரிய சைக்காலஜிக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் வந்து என்கிட்டே வந்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லிங்க் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கலாம். பேப்பர் 1க்கும் பிடிஎஃப் வந்து இருக்குது, சைக்காலஜி பிடிஎஃப் வந்து இருக்குது. பேப்பர் 2க்கு வந்து சைக்காலஜி பிடிஎஃப் வந்து இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? ரைட். இப்போ இந்த சைக்காலஜி இருக்கு இல்லையா, இந்த சைக்காலஜிக்கு நான் கொடுக்குற பிடிஎஃப் ப்ளஸ் பழைய கொஸ்டின்ஸ் நம்ம டெட்டில் எக்ஸாமில் கேட்டால் பழைய கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. சரியா? சைக்காலஜி எங்கேருந்து கேட்பாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் பேப்பர் 1ல் அதிகபட்சமாக இந்த நம்ம கொடுக்குற அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃப்ல வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரியா? அடுத்து தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன, தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முதல்ல நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 9th 10th நல்லா வந்து படிக்கணும். சரியா? அதிகபட்சமாக 6th-லேருந்து 8th வரைக்கும் தான் தமிழில் வந்து கேள்விகள் வந்து வரும். கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். ஏன்னா பேப்பர் 1 இல்லையா, கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரியா? அடுத்து பேப்பர் 2க்கு லாங்குவேஜ் 2க்கு இங்கிலீஷும் அதே மாதிரி தான், சேம் தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷை நல்லா வந்து பார்த்துக்கணும். இதுக்கு வந்து பேசிக் கிராமர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் இந்த இங்கிலீஷில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததாக மேக்ஸு சேம் 6th-லேருந்து 8th வரைக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9th 10th படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மேக்ஸுக்கு அவசியம். ஏன்னா மேக்ஸில் வந்து கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்தி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் டஃப்பாக வந்து கேட்பாங்க. சரியா? அடுத்ததாக இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சயின்ஸு சோசியல் இந்த ரெண்டும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முதல்ல நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 9th 10th வந்து படிச்சுக்கணும். சரியா? 9th 10th கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த இருக்குது பாருங்கள் சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து நீங்கள் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த பிடிஎஃப் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சிலபஸில் இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், யூனிட் 1க்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அதாவது இது எதுக்காக அப்படின்னா முழுக்க சைக்காலஜிக்குரிய சிலபஸ். சரியா? மொத்தம் யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குற கொஞ்சம் கான்செப்ட் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கும். சரியா? இதில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து தமிழில் வந்து இருக்கும். நீங்கள் தமிழில் படிக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னா தமிழ் தானே அதிகமாக வந்து படிப்பீங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேப்பர் 1க்குரிய சிலபஸ் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஓகே பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சயின்ஸ் மேஜர், அடுத்து சோசியல் சயின்ஸ் மேஜர். சரியா? இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்து ஒரு 4 பார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி. சரியா? சைக்காலஜி எத்தனை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 30 கேள்விகள் வந்து கேட்குறாங்க.
அடுத்ததாக லாங்குவேஜ் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ், லாங்குவேஜ் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ். இது எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். சரியா? இதில் வந்து 30 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அடுத்ததாக 4th வந்து பாருங்கள், நீங்கள் படிச்சிருக்கிற மேஜரை வச்சு நீங்கள் எடுக்கிற அந்த இது, அதாவது நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து எடுக்கலாம், அடுத்து சோசியல் சயின்ஸ் வந்து எடுக்கலாம். சரியா? மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, அடுத்து சோசியல் சயின்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, டிகிரியில் வந்து ஆர்ட்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சோசியல் சயின்ஸ் வந்து எடுப்பீங்க. இதுவே சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து எடுப்பீங்க. சரியா? சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து எடுப்பீங்க. இப்போ ஆர்ட்ஸ் படித்தவங்க இருப்பாங்களே, இப்போ ஆர்ட்ஸ்னால் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சரியா, ஹிஸ்ட்ரி, சரியா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த சோசியல் சயின்ஸ் டீச்சருக்குரிய அந்த மேஜர் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், மொதல் 3லேருந்து மொத்தம் 90 கேள்வி வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னா 60 கேள்வி வந்து கேட்பாங்க. மேக்ஸில் 30 கேள்வி, சயின்ஸில் வந்து 30 கேள்வி. அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் வந்து மொத்தமாக வந்து 60 கேள்வி வந்து கேட்பாங்க. சோசியல் சயின்ஸில் நம்மளுக்கு வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4மே வந்து உள்ளே வந்து அடங்கிடும். சரியா? இப்போ இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எஃபோர்ட் வந்து அதிகமாக போடுற மாதிரி வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா சயின்ஸுக்கு நமக்கு வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள சயின்ஸ் வந்து வாஸ்ட்டாக இருக்கும். கூடவே நீங்கள் என்ன பண்ணணும், 11th 12th சயின்ஸையும் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் முதல்ல வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் ஒவ்வொன்றா வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு பிடிஎஃப் வந்து இருக்குது. ஆனால் அந்த பிடிஎஃப்பில் நிறையா வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. சரியா? கொஞ்சம் தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த சைக்காலஜிக்கு வந்து இது வந்து பேப்பர் 2, அதாவது யூஜி லெவல் அப்படிங்கிறதுனால சைக்காலஜி கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. நம்ம என்ன தான் படித்தாலுமே அவங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு வந்து தயாராக வந்து இருக்கணும். சரியா? ரைட். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய கேள்விகள் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு பார்க்கணும். அடுத்ததாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இது வந்து வழக்கம் போல தான் 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸ். சரியா? நல்லா படிச்சுக்கணும் 6th-லேருந்து 10th வரைக்கும். அதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா 11th 12th படிக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் நான் எடுக்க போகிறது 6th-லேருந்து 8th வரைக்கும் தான் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன், நான் ஏன் வந்து 11th 12th படிக்கணும், அது பிஜிடிஆர்பி வந்து படிச்சுக்குவாங்கல்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்மளுக்கு கேள்விகள் 11th 12th வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 11th 12th என்ன படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். சரியா? அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸு 6th-லேருந்து 10th வரைக்கும் முடிஞ்சால் 11th 12th. மேக்ஸுக்கு 11th 12th தேவையில்லை, ஆனால் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th 12th வந்து தேவை. ஸோ சயின்ஸு படிக்கணும். அதாவது சிலபஸில் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சோசியல் சயின்ஸுக்கு என்ன அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும். சரியா? கண்டிப்பாக சோசியல் சயின்ஸுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தே ஆக வேண்டும். 6th-லேருந்து 12th வரைக்கும். இப்போ சோசியல் சயின்ஸுக்கு என்ன இருக்குது, 4 பிரிவாக நம்ம வந்து பிரிக்கிறோமா. என்னென்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். சரியா? மொத்தம் 4 பிரிவாக இருக்கா. இந்த 4 பிரிவு வந்து எப்படி வேணால் கேட்கலாம். 60 கேள்வி, ஒரு இதில் வந்து 10 கேள்வி கேட்கலாம், ஒரு இதில் 20 கேள்வி கேட்கலாம், ஒரு இதில் 15 கேள்வி கேட்கலாம், எப்படி வேணால் மாற்றி வந்து கேட்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம அதுக்கு வந்து தயாராக வந்து இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கணும். அப்படி படிக்கணும் அப்படின்னா முக்கியமாக 11th 12th இதை வந்து நல்லா வந்து படிச்சுக்கணும். சரியா? 11th 12th நல்லா வந்து படிச்சுக்கணும். ரொம்ப வாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்தோ இல்லை அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் போட்டோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேப்பர் 2க்குரிய சிலபஸ் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்துட்டோம். இதுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சைக்காலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பாடவாரியாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கொடுத்ததுக்கு 6, 7, 8 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9, 10, 11, 12 எல்லா வகுப்புகளையும் படித்தே ஆக வேண்டும். சரியா? ரைட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ஜென்ரலாக நம்ம வந்து பேசலாம். என்ன அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம் வந்து வருமா வராதா, அதுக்கப்புறம் அப்படி எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை கொடுப்பாங்களா மாட்டாங்களா. இப்போ இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பிஜி டிஆர்பிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலை வந்து நடக்கும். பிஜிடிஆர்பியில் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக பிஜிடிஆர்பிக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நான் டெட்டு வந்து நான் எழுதுகிறேன்,
டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதாதீங்க. சரியா? பிஜிடிஆர்பிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க. ஆனால் இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பிக்குரிய நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஏன்னா இப்போ தான் வந்து பிஜிடிஆர்பிக்கு எக்ஸாம் நடத்தி ப்ரொவிஷனல் லிஸ்ட்டே வந்து வந்துச்சு. சரியா? ஆனால் டிஆர்பியில் ஒரு எக்ஸாம் மட்டும் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னா அது எதாக இருக்கும் அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பியாக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இந்த டெட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். பட் திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலையை வந்து போட்டு விடுவாங்க. இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. யூஜிடிஆர்பிக்கு நம்மளுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து கால்ஃபர் வந்து இருக்குது. ஜூலை மாதம் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அது எப்படி வந்து நடத்த போகிறாங்கன்னு தெரியல. ஜூலை மாதத்தில் வந்து யூஜிடிஆர்பியும் நடத்துகிறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்டும் வந்து நடத்துகிறாங்க. எப்படி நடத்தும் அது டிஆர்பி சைடில் வந்து இருக்கிறது. ஓகேவா? நீங்கள் இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தயாராக வந்து இருங்க. ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தயாராக வந்து இருங்க. சரியா? ரைட். ரெண்டுக்குமே தயாராக இருக்க முடியாது. ஏன்னா பேப்பர் 1க்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு, அதாவது பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க தான் யூஜிடிஆர்பிக்கு வந்து எழுத முடியும். சரியா? நீங்கள் வந்து கிளியர் பண்ணாதவங்க இந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்து போட்டுருவாங்க. கிளியர் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த டெட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போலேருந்து படித்தா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாமில் ஐயோ இந்த இது நான் வந்து படிச்சிருந்தேனே, ஆனால் அங்கே போய் எனக்கு வந்து மறந்து போச்சே. சரியா? இந்த கொஷின் நான் வந்து கரெக்டாக தான் யோசித்தேன், ஆனால் தப்பாக வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி நிறையா வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் எக்ஸாமில் டெட்டில் வந்து எக்ஸாமில் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பை வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். யாரெல்லாம் வந்து பேப்பர் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, யாரெல்லாம் வந்து பேப்பர் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து தனித்தனியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். எஸ்ஜிடிக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். யூஜிடிஆர்பிக்கு முக்கியமாக யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி, முக்கியமாக யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி. சரியா? யாராவது படிக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுப்போம். நம்ம பேட்சும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து. சரியா? அது போக பேப்பர் 1 பேப்பர் 2 இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து பேட்ச் வந்து கொடுத்துருவேன். படிக்கிறவங்க இந்த ஆனுவல் பிளானை பார்த்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டாம். படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே வந்து இருங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எழுதி நீங்கள் வந்து ஒன்ஸ் செலக்ட் ஆகி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து திடீர்னு வேலை போடுறப்ப கரெக்டாக வந்து இருக்கும். சரியா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நன்றி.